நான் அன்பின் வடிவம், சத்தியமே என் மூச்சு, ஆனந்தமே என் ஆகாரம், நான் சத்தியத்தை உணர்த்த வந்த சத்தியசீலன், சத்தியபோதகன், நான் தர்மத்தின் வழியில் உங்களை நடத்த வந்த தர்மோதாரகன், நான் சச்சிதானந்தன், சச்சிதானந்தன், சச்சிதானந்தன். सत्वरूप सर्वस्य श्रद्धा भवति भारत. श्रद्धोमयं पुरुषः यत् श्रद्धः सावेशः, यत् श्रद्धः सावेशः. அன்பின் வடிவங்களே, ஆத்ம ஸ்வரூபங்களே, அளப்பரியா அன்பு. அளப்பரியா அன்பு எப்படி கிடைக்கும்? அளப்பரியா அன்பு அந்த நிலையை எப்படி அடையணும்? அளப்பரியா அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அளப்பரியா அன்புல இருக்கும்போது என்னென்ன நடக்கும்? அளப்பரியா அன்போட சக்தி அது எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்கும் ஒரே விடை ஞானம், ஞானம், ஞானம். ஆனா ஞானம் ஞானம்ங்கிறது நம்ம அறிவுன்னு கூட சொல்லலாம். உலக ரீதியான கல்விய அபரா வித்யான்னு வேதம் சொல்லுது. வாழ்வாதாரத்துக்கு உண்டான அந்த கல்விய உலக ரீதியான கல்வின்னு நம்ம சொல்றோம். எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா உங்களையே உணரக்கூடிய கல்வியை, உங்களோட மூலத்தை உணர்த்தக்கூடிய அந்த கல்வியை, நீங்க எல்லாமே கடவுள் தான், கடவுளோட அங்கம் தான், அன்பின் வடிவம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வியை ஏதோ ஒரு உணர்ந்த வடிவம் தான் உங்களுக்கு உணர்த்த முடியும். அதுக்கு தான் சாஸ்திரங்களும் வேதங்களும் வேதாந்தங்களும் உபனிஷத்துகளும் அது இருக்கு. அதை படிச்சு புரியலைன்னா கூட அதோட சாரத்தை தெரிஞ்சவங்க உங்களுக்கு எளிமையாகவும் சுலபமாகவும் உங்களை புரிய வச்சு அந்த நிலையையும் தரக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. இதையே உணர்ந்த ஆத்மாக்கள்னு சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல ஸ்ரத்தா திரயா விபாக யோகா, இதுதான் அத்தியாயத்தின் பேர். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்ரத்தான நம்பிக்கை, திரயான மூணு விதமான நம்பிக்கையில அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை ஸ்ரத்தா திரயா விபாக யோகம் சொல்றோம். அதுல வரக்கூடிய அந்த 3வது ஸ்லோகம் அதுதான் உணர்த்துது. சத்வரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா சொல்றாரு. கேட்டுக்கோ அர்ஜுனா. ஒவ்வொரு ஜீவாத்மா, அதாவது மனித வடிவங்களை சொல்றார், எல்லாமே கடவுள் தான். அவங்களோட மனநிலை எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா, அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நிர்ணயம் ஆகுது. அந்த நம்பிக்கையால அவங்களோட மனநிலை ஒரு இயல்பு அந்த நிலையை அடையுது. அந்த இயல்பால அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கைன்ற அந்த குணாதிசயங்கள் அவங்க கூட தோன்றி அந்த ஆளுமையிலேயே அவங்க வாழ்வாங்க. அவங்களோட நம்பிக்கை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட குணாதிசயம், அவங்களோட குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட லட்சியம், அதை நோக்கி தான் அவங்களோட பயணமும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சத்வரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. ஸ்ரத்தான நம்பிக்கை, எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒருத்தருக்கு கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கை இருக்கு, ஒருத்தருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, அது ஒரு நம்பிக்கை. எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க? கண்ணில் தெரிஞ்சாதானே கடவுள், எனக்கு கண்ணில் கடவுள் தெரிய மாட்டேங்கிறாங்க, பார்க்க முடியாததான் நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு இன்னைக்கு பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் தெய்வம்சம் தான், அவங்களும் அன்பின் வடிவம் தான், அவங்களும் கடவுளோட குழந்தைங்க தான். ஆனா அவங்க அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, அவங்க கண்ணை நம்புறாங்க. கண்ணால பார்த்தா மட்டும் தான் கடவுள் இருக்கேன்னு சொல்றாங்க. கண்ணு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் இல்லைன்றது ஒரு நம்பிக்கை, கடவுள் இருக்கான்றது நம்பிக்கை, நான் கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை. நான் மட்டும் கடவுள் இல்லை, அனைவரும் கடவுளே, எல்லாமே கடவுளோட வடிவம் தான் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை.
இந்த 4வது நம்பிக்கை இருக்கே, அது உயர்வான நம்பிக்கை. நான் மட்டும் கடவுள்னு சொன்னா கூட அதுல கூட ஒரு விதத்துல அகங்காரம் இருக்கு. நான் கடவுளை உணர்ந்தவன், என் மூலத்தை தெரிந்தவன், கடவுளோட குழந்தைன்ற போது கடவுளுக்கு இருக்கிற சக்தி எனக்கும் இருக்கு, அது அனைவரிலும் இருக்கு. ஆறறிவு படைத்த எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஓரறிவிலிருந்து எல்லா ஜீவராத்மாக்களும் கடவுளோட வடிவம் தான் அப்படின்னு அந்த அன்பு தான் அளப்பரியா அன்பு. அளப்பரியா அன்பு தான் அளக்க முடியாததுன்னு அர்த்தம். அதை வார்த்தையால விளக்க முடியாததுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அது வெறும் அன்புங்கிறது அது உணர்வால பரிமாறக்கூடியது. அந்த உணர்வால வாங்குறவங்களுக்கு தான் அந்த அனுபவம் ஏற்படும். அதனாலதான் அது அன்பு, அளப்பரியா அன்பு. அன்பு எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அந்த அன்பு அளப்பரியா அன்பா இருக்கா, அதுதான் கேள்வி. அளப்பரியா அன்புல இருக்கும்போது மனிதனும் தெய்வமாகலாம். எது வேணாலும் ஆகலாம். வாரி வாரி கொடுக்கும் போது என்கிட்ட இருக்கு பொருள், நான் கொடுத்துட்டே இருக்கேன், வள்ளலாகலாம், கர்ணன் மாதிரி ஆகலாம். ஆசைகளையும் தேவைகளும் துறக்கும் போது சன்னியாசி ஆகலாம். அவங்களும் கடவுளை அடையக்கூடிய அந்த பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. வார்த்தை ஜாலங்களால வரிகளை கோர்த்து பாடும்போது கவிஞரும் ஆகலாம். ஆனா அளப்பரியா அன்புல எல்லா இடத்துலையும் அனைத்துலையும் அனைவரும் அந்த கடவுளை பார்க்கும்போது அதோட எந்த துக்கமும் இல்லை. அந்த நிலையை அடையிறதுக்காக தான் இந்த உலக ரீதியான வாழ்க்கையில துக்கம் வருது. துக்கம் வரும்போதெல்லாம் அப்பப்போ கடவுள் கிட்ட போறோம். நம்பிக்கை எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு விதத்துல நம்பிக்கை, கடவுள் கோயில்ல இருக்காருன்றது நம்பிக்கை, என் பூஜை அறையில இருக்காருன்ற நம்பிக்கை, எனக்குள்ளேயும் இருக்காருன்றது நம்பிக்கை, எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருன்ற நம்பிக்கை, எல்லாத்துலயும் எனக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றல், அந்த பரபிரம்மன், அந்த கடவுள் அனைத்திலும் இருக்கிறார். அதுவும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப கிடைக்கும்? ஞானம் அறிவானதான் கிடைக்கும். அந்த ஞானம் அறிவு எப்ப வரும்? அதுக்கும் நம்பிக்கை தான் வேணும், அந்த ஏக்கம் வேணும். ஏக்கத்தினாலதான் அந்த ஞானம், அந்த அனுகிரகம் வழங்கப்படும் உங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களோட குணாதிசயம் இருக்கும். அவங்களோட நம்பிக்கை ஏற்ற மாதிரிதான் அவங்களோட மனநிலை இருக்கும். அவங்களோட மனநிலை தான் அவங்களோட குணாதிசயங்களை உருவாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையோட பயணத்தை நிர்ணயிக்கும். என்னைக்கு இருந்தாலும் ஜனனம் மரணம் திரும்ப திரும்ப அந்த உயர்வான நிலையை அடையிற வரைக்கும், மோகத்தை விட்டு மோட்ச நிலையை அடையிற வரைக்கும் ஒரு ஜீவாத்மா இங்க பூலோகத்துல பிறந்துட்டே இருக்கும், பிறந்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த முக்தி கிடைக்கிற வரைக்கும் அதுதான் உயர்வான நிலை. அந்த உயர்வான நிலைங்கிறது அளப்பரியா அன்பு, அனைத்திலையும் கடவுளை காண்பது. அது அன்பால மட்டும்தான் முடியும். அன்பால அளப்பரியா அன்புக்கும் ஞானம் வேணும், ஞானத்துக்கு நம்பிக்கை வேணும். அதுதான் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவங்களோட நம்பிக்கை இந்த அளவோ அந்த அளவுக்கு. ஒருத்தருக்கு பணம் மேல நம்பிக்கையா இருக்கு. பணம் இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க, பணம் இருந்தாதான் சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பணம் இருந்தாதான் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, பணம் இருந்தாதான் நம்ம சொல்ற 4 பேச்சை கூட 4 பேருக்கு எங்க வீட்லயே கேட்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையை நோக்கி அவங்க பணம் சம்பாதிக்கிறதுலையும் பொருள் செல்வத்தை ஈற்றுதலையும் அவங்க வாழ்க்கை முழுக்க செலவிடுவாங்க. இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதுவும் ஒரு அனுபவம் வாழ்க்கையில. கடைசியில தான் புரியும் அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு. ஆனா அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு அந்த குணாதிசயத்துல மனசுல அது பதிவாக இருக்கு. பணத்து மூலியமா தான் எங்களுக்கு சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைக்கும், எங்க சொந்த பந்தம் மதிப்பாங்க, நாங்க கௌரவத்தோட இருக்க முடியலாம், எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு பொருள் ரீதியான சந்தோஷமும் சுகபோகங்களும் கிடைக்கும்னு நம்புறாங்க. அது ஒரு நம்பிக்கை. நிறைய பேருக்கு பணத்தையும் கடந்து பணம் இருந்தாலும் பதவி வேணும், பதவி வேணும், பதவி இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க, பதவி இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும், பதவி இருந்தாதான் தலைவராக முடியலாம், பதவி இருந்தாதான் தலைவியாக முடியலாம், பதவி இருக்கும் போதுதான் நம்ம கீழே ஒரு கொஞ்சம் பேர் நம்ம பேச்ச கேட்பாங்க. பதவி தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. பதவிக்கு ஏற்றவாறு பதவியை அனுபவிக்கணும், பதவியை அடையணும், பதவியில உட்காரணும் என்ற அந்த உணர்வோடவே அந்த குணாதிசயங்களோடவே அவங்களோட வாழ்க்கை நகரும். இதுவும் பிரயோஜனம் இல்லாததான், ஆனா இதுவும் ஒரு அனுபவம். ஆனா இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை பதவி, அந்த பதவி கொடுக்கிற சக்தியில இருக்கு. இன்னொருத்தருக்கு இதெல்லாம்
சிற்றின்பம் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்காது. ஏன்னா இந்த உலக ரீதியான பதவி, பணம், சுகபோகங்களை தேடி போகும்போது தற்காலிகமா கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் கிடைக்கலாம், ஆனா நிரந்தரமா துக்கம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. கடவுள் தான் நிரந்தரமானவர். அந்த அருள் தான் இந்த பொருள் ரீதியான உலகத்தை உருவாக்கி இருக்கார். இந்த படைப்பை பின்னாடி போறதை விட படைத்தவர் பின்னாடி போகும்போது நம்மளுக்கு பேர் இன்பம் கிடைக்கும், பரமானந்தம் கிடைக்கும் என்ற அந்த உணர்வுல அவங்களோட வாழ்க்கை பாதை ஆசைகளையும் தேவைகளையும் பொருள் ரீதியான உலகத்தையும் துறந்து உயர்வான நிலையை அடைய அவங்க ஆன்மீக பயிற்சியிலையும் அந்த முயற்சியிலையும் கடவுளை அடையக்கூடிய முயற்சியிலையும் எண்ணற்ற பரோபகாரங்கள், சேவைகள், சாதனாக்கள் அதை செஞ்சு கடவுளை நெருங்குவாங்க. இது சன்னியாசிகளோட நிலை. இதுவும் ஒரு விதத்துல நம்பிக்கை, நாளாக நம்பிக்கை. இல்லற வாழ்க்கையிலே இருந்துட்டு உலக ரீதியான வாழ்க்கையிலையும் அந்த இந்த தேகத்துக்கு எல்லாமே இந்த உடம்புக்காக தான், உடம்பு மனசுக்காக தான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கூட எல்லாமே உள்ள இருக்கிற அந்த ஆத்ம சௌந்தரியத்தை, அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய சக்தி, அந்த அளப்பரியா அன்பு இருக்கும்போது அந்த சன்னியாசிகளோட நிலையை கடந்து இல்லறத்தில் துறவரம் என்ற மாதிரி எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்து எல்லாமே கடவுள் கொடுத்ததான் அப்படின்னு அந்த உணர்வு வரும்போது, நான்ற அகங்காரம் மறையும் போது, என்னோடதுங்கிற பற்றுதல் நீங்கும் போது அற்புதமான அந்த அளப்பரியா அன்பு அது மேலோங்கும். அந்த அளப்பரியா அன்புல அதுதான் ஞானம். பல 4 வேதங்களை சரளமா பாராயணப்படக்கூடிய சக்தி இருக்கலாம், என்றும் கடவுளோட நாமத்தை பாடிக்கொண்டே இருக்கலாம், எண்ணற்ற நல் காரியங்களை சேவைகளை செஞ்சுட்டே இருக்கலாம், அற்புதமா வேதங்களையும் உபனிஷத்துகளையும் இதிகாச புராணங்களை சொற்பொழிவு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இதெல்லாம் செஞ்சு மனசு சுத்தமாகலைன்னா என்ன பயன்? இதெல்லாம் செய்யறதே மனசு சுத்தமாகிறதுக்காக தான். மனசு சுத்தமா, எண்ணங்கள் சுத்தமாகும் போதுதான் அந்த கடவுளோட உணர்வு உள்ள இருந்து வரும். அதனால அந்த எண்ணங்களை சுத்தம் செய்யறதுக்கு எளிமையான வழி, நிறைய வழிகள் இருக்கு. நம்ம எளிமையான வழினா அனைத்திலும் கடவுளை காண்பது. எல்லாத்திலையும் கடவுளை பார்க்கணும், எல்லாத்திலையும் கடவுளை பார்த்தாலே போதும். நீங்க சொல்லக்கூடிய உறவு ரீதியான பிரச்சனை, பணம் ரீதியான பிரச்சனை, இது உலக ரீதியான பிரச்சனை, மன அழுத்தம், உடல் ரோகம், இதெல்லாமே நீங்கி போகும். இந்த ஒரு நிலைக்காக தான் அந்த துக்கம் வரும்போதாவது கடவுள் நினைப்பு வருதா, ஒரு பிரச்சனை வரும்போதாவது உண்மையா பரமாத்மாவை நினைக்கிறோமா? ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட இந்த கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட உணர்வு அப்படிதான். அந்த சத்தியத்தை உணர்ற வரைக்கும், உங்க மூலத்தை உணர்ற வரைக்கும் அது தற்காலிகமா கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும், தவிர நிரந்தரமா அந்த இன்பத்துக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள அடுத்த துக்கம் வந்துடும். ஏன்னா அப்பதான் இந்த சுகம் துக்கம் இதெல்லாம், இன்பம் துன்பம் இதெல்லாம் கடந்து வரும்போது தான் இது நிரந்தரமான நிலை. எங்கிருந்து வந்திருக்கும், இந்த பூலோகத்துக்கு எதுக்காக வந்திருக்கும், எந்த நிலையை அடையிறதுக்காக இந்த போராட்டம் நடக்குது. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு அனுபவம். கடவுள் ஒரு துக்கத்து மூலியமா என்ன அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார், இன்பத்து மூலியமா எந்த நிலையை நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறார் அப்படின்ற அந்த அனுபவ ஞானத்திலேயே நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அந்த ஏக்கம் வரும்போதுதான் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. நம்பிக்கை தான் குணாதிசயங்களை தீர்மானிக்குது, குணாதிசயம் தான் அவங்க மனநிலையை நிர்ணயிக்குது. மனநிலையில ஒரு லட்சியம் ஏற்பட்டு அது பின்னாடி ஓடக்கூடிய அந்த வாழ்க்கை நடக்குது. அந்த உயர்வான நிலை என்னன்னா எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கறது, எல்லாமே கடவுள் தான் உணர்வு, அனைத்தும் அன்பின் வடிவனான்னு புரிஞ்சுக்கிறது. அது வெறுப்பு கடந்து அந்த உண்மையான அளப்பரியா அன்புல இருக்கும்போது தான் மன்னிக்கக்கூடிய பக்குவம் வரும், எல்லாத்தையும் மறக்கக்கூடிய பக்குவம் வரும். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டோம், எந்த தீங்கும் யார் செஞ்சாலும் அதையும் பொருட்படுத்தாம மன்னிச்சு விட்டுறோம். இதுதான் அந்த நிலை. அந்த நிலையை தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அந்த நிலையில இருக்கணும். அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையோட சக்கரம், அந்த உத்தேசம், அந்த லட்சியம். இன்னைக்கு ஒரு விதத்துல எல்லாமே ஒரு விதத்தில் தாழ்வு மனப்பான்மை. துக்கம் வரும்போது உடஞ்சி விழுந்துடுறாங்க, சந்தோஷம் வரும்போது ஓஹோன்னு ஆடி அதுக்கப்புறம் ஒரு காலத்துல அடங்கிடுறாங்க. இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அந்த புத்தி இன்னைக்குமே அந்த சமநிலையில இருக்கு. காலத்தை வியர்த்தம் பண்ணக்கூடாது, விரயமாக்க கூடாது. பொழுதுபோக்கிலையும் பொழுது எப்படி வேணாலும் போக்கலாம்,
அதுவும் மாயை, கடவுளோட இன்னொரு சக்தியா இருக்கக்கூடிய மாயை கடவுளை அடையவே அது ஒரு தடையா இருக்கு. நம்ம கடவுளோட நினைப்பிலேயே இணைப்பிலேயே இருக்கும்போது என்னைக்குமே இந்த காலத்தை எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு உணர்ந்து அந்த தன்னலமற்ற சேவையில ஈடுபடும் போது என்னைக்குமே அந்த மனசு சுத்தம் பண்ணக்கூடிய அந்த செயல்ல அன்றாட ஈடுபடும் போது எல்லாம் அந்த நிலை வரும். அப்போ நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஜானே பினா நஹி ஹோயி பராதிதி, பராதிதி பினா நஹி ஹோயி பிரீத்தி. ராமாயணத்துல வால்மீகி அதை தான் சொல்றாரு. உங்களை நீங்க உங்களோட மூலத்தை உங்களை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க எப்படி இயங்கிட்டு இருக்கீங்க? உங்களை இயக்குறது உள்ள இருக்கிற பரமாத்மா, நீங்கெல்லாம் ஆத்மா. அந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. உடலுக்காகவே வாழ்ந்து உங்க காலத்தை விரயப்படிடாதீங்க. உடல் வேணும். இந்த சரீரம் சிவத்தை உணர்றதுக்கு தான், சிவத்தை உணர்றதுக்காக தான் இந்த சரீரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இங்க சாப்பிட்டு தூங்கி இனப்பெருக்கம் பண்ணி அதெல்லாம் இந்த சரீரம் மூலியமா நடந்தாலும் சுகபோகத்துக்காக இந்த சரீரம் வழங்கப்படல. உள்ள இருக்கிற ஆத்மா அழிவற்றது, அளப்பறியாதது, முழுமையானது, அளவில்லாதது என்ற அந்த நிலையை நீங்க உணரும் போது கடவுள்கிட்ட நீங்க நெருங்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்குதான் பக்தி ஒரு மார்க்கம். அந்த பக்தி கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாகும் போது அந்த பக்தியே உங்களுக்கு ஞான மார்க்கத்துக்கு எடுத்துட்டு போகும். அந்த பக்தி ஞான மார்க்கம் மூலியமா அந்த பாதை மூலியமா ஒவ்வொரு செயலும் கடவுளோட இணைப்பிலேயே எல்லா செயலும் நீங்க செய்யும் போது அது கர்ம யோகமா மாறுது. கர்ம யோகம்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. கடவுளோட நினைப்பிலேயே எல்லா செயலும் பண்ணா தான் கர்ம யோகம். கடவுளோட நினைப்பு மறந்துட்டு எல்லா செயலும் பண்ணா அது பாவமும் ஆகலாம், புண்ணியமும் ஆகலாம், நல்ல செயலும் இருக்கலாம், தீயான. அந்த ரெண்டு செயல்களும் அந்த ஆத்மா தான் மறுபடியும் அனுபவிக்கணும். அதனால அவங்கவுங்க விதியை அவங்க தான் உருவாக்குறாங்க. அது கர்ம யோகியா இருக்கும் போது அந்த நிலையை நீங்க கடந்து வந்துடலாம். அதுதான் ரொம்ப அற்புதமா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய அந்த ஞானம் தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கும். கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய அந்த நம்பிக்கை கொடுக்கும். கடவுளை இன்னைக்கு எல்லா எல்லாத்திலையும் பார்த்துட்டீங்களோ நீங்க கடவுளை உணர்ந்துட்டீங்க. அந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு என்னைக்குமே குறையாத சந்தோஷம், காரணமே இல்லாத சந்தோஷம் கூட அப்பப்ப குறைஞ்சிடும். அது தற்காலிக சந்தோஷம் தானே. குறையாத சந்தோஷம்னா ஆனந்தம்னா இன்னைக்குமே அது நிறைவா இருக்கு, நிலையா இருக்கு. அந்த நிலையை அடையிறதுக்காக தான் இந்த மனித வடிவம் பரமாத்மாவால வணங்கப்பட்டிருக்கு. இந்த 6வது அறிவுள்ள இந்த மனித வடிவம், இந்த மனித பிறப்பு ரொம்ப அற்புதமானது. அதுக்காக தான் வணங்கப்பட்டிருக்கு. அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரத்தத்ரய விபாக யோகத்துல இந்த 3 விஷயத்த சொல்றது. சத்வ குணம், அந்த தெய்வீக குணத்துல இருக்கும்போது இந்த மது மாமிசம் இதெல்லாத்தையும் தவிர்த்து இந்த பெண்கள் மண்குடமையில இந்த மனசுல சூடு இல்லாம இப்படி எல்லாம் சத்வ குணத்துல நன்மை காரியங்களை நன்மையில ஈடுபடும் போது அவங்க குணம் நன்மையில இருக்கு. இது சத்வ குணத்துக்கு உண்டான நம்பிக்கை. அவங்க என்னைக்குமே நன்மையை மட்டும் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம், சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்கும் காலப்போக்குல. அதே ரஜோ குணத்துல இருக்கும்போது ஆர்வம், ஏதோ ஒண்ணு அடையணும்ன்ற ஆர்வத்திலேயே ஓடி அது உண்மையான லட்சியம் தானா அது தெரியாது. எப்படியோ அது நான் ஒரு 10 வீடு கட்டிடணும், அந்த பதவியை அடைஞ்சிடணும், இவ்வளவு பொருள்ல ஈட்டிடணும், 4 பேர் மதிக்கிற அளவு வாழ்ந்து காட்டிடணும். இது ஒருவேளை இதெல்லாம் நடக்கலைன்னா ஆசை நிறைவேறிடுச்சுன்னா பேராசை, நிறைவேறலைன்னா கோபத்தால வரக்கூடிய வன்மம், பொறாமை, இதெல்லாம் ஒன்னோட சேர்ந்து உங்க மன அழுத்தத்தை கொடுத்து உங்களுக்கு மன நிம்மதி இல்லாம ஆக்கி அந்த கடவுளோட உணர்வையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த உணர்வை அந்த தீய குணங்கள் அது கொடுத்துரும். இந்த ஆர்வம், உண்மையா ஆர்வம் எதுல இருக்கணும்னா கடவுளை அடையிறதுல, கடவுளை உணர்றதுல, இந்த பிறவியை முடிக்கிறதுல, இந்த பிறப்பின் ரகசியத்தை அறியறதுல, அதுலதான் ஆர்வம் இருக்கணும். ஆனா இதெல்லாம் சொன்னோடனே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. எதையும் தியாகம் பண்ண வேண்டாம். நான் என்னோடது இதை மட்டும் தியாகம் பண்ணாலே, நான் என்னோட இந்த 2 வார்த்தைகளை தியாகம் பண்ண. நான் என்பது நான் அல்ல, அவர். என்னோடது என்பது என்னோடதல்ல, எல்லாம் கடவுள் தந்தது அப்படின்ற அந்த உணர்வுல இருந்தாலே போதும், மோகம் எல்லாம் போயிடும். இதுக்காக தான் இந்த ஞான உபதேசமே. அதனாலதான் ரொம்ப அற்புதமா இந்த 2 விஷயத்த நம்ம தியாகம் பண்ணும் போதே நம்ம மனசு படிப்படியா சுத்தமாகிறதுக்கு ஒரு குருவோட உபதேசத்தை கேட்டு
உணர்ந்த குருவோடு இருந்து அந்த உபதேசத்தை பின்பற்றி அன்றாட அதன்படி வாழ்க்கையில நடந்து வந்தா கண்டிப்பா மனசு சுத்தமாகும். ரெண்டாவது, சாஸ்திரங்களை வேதங்களை படிச்சு அது மனசார உணர்ந்து, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதோட இந்த பயணம், ரெண்டாவது பயணம். ஆனால் இருந்தாலும் அதை ரொம்ப உத்வேகத்தோட உற்சாகத்தோட அதை பின்பற்றி அதன்படி ராமாயணத்துல கூறியபடி, மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ, வேதத்துல என்ன கூறப்பட்டிருக்கோ, வேதாந்த உபனிஷத்து என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ்ந்து பின்பற்றி வந்தா அதுவும் மனசு படிப்படியான எண்ணங்கள் சுத்தமாகும். மூணாவது நிலை ரொம்ப சுலபமான நிலை, ஆனால் நிறைய பேருக்கு இது கஷ்டமாக கூட இருக்கலாம். இந்த நிலை என்னன்னா, பக்கத்திலேயே யாராவது ஒருத்தர் நம்மளை என்னைக்குமே திட்டிகிட்டே, நம்மளை கேவலப்படுத்திட்டே, நம்மளோட அவமானப்படுத்திட்டே இருந்தா சீக்கிரம் மனசு சுத்தமாயிரும். இது கபீர்தாஸ் சொல்றாரு. கபீர்தாஸ், நிந்தக்கு நீரே ரக்கி, நிந்தக்கு நீரே ரக்கியே அங்கன கூட்டி சவாய், பினா சாபுன பினா பானி நிர்மல கரே மனசுபாய். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. மூணாவது வழி இதுதான். யாராவது ஒருத்தர் திட்டிகிட்டே அவமானப்படுத்திட்டு, அடிக்கடி சொல்லுவாங்களே புரளி பேசிக்கிட்டே அப்படியே மனசு புண்படுத்திட்டு பக்கத்துல யாராவது வச்சிட்டு இருந்தா அவங்களோட பேச்செல்லாத்தையும் ரொம்ப சுலபமா சொன்னா சூடு சொரணை இல்லாம அப்படியே காதுல வாங்கிட்டு அப்படியே அமைதியா இருந்தா அன்பு ஜாஸ்தியாயிருமா, மனசும் சுத்தமாயிருமா. கபீர்தாஸ் சொல்றது இதுதான். கடவுள் என்னைக்கு மனசு சுத்தமாயிட்டு கடவுளை சுலபமா அடைஞ்சிடலான்றார். கடவுளோட உணர்வு, அந்த உணர்வு அனுகிரகம் சீக்கிரமா கிடைச்சிடும்ன்றது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கணும். வீட்டுல நடந்துட்டே இருக்கு தெரியும், அது தாங்க முடியாம அழுது புறம்பி கடவுள் கிட்ட என்னோட பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு ஆத்மா கடவுள் அம்மா அனுப்பியிருக்காரு. இது மூலியமா என்னோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் என்னோட அன்பும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கு. அன்பு வளர வளர கடவுளை நான் நெருங்கிட்டு இருக்கேன். கடவுள் உள்ளதா இருக்குன்னு உணரக்கூடிய அந்த நிலை எனக்கு வந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு உடனே திட்டினாங்கன்னா உடனே சாபம் கொடுத்துறது, அப்படியே அவங்கள அப்படியே மூஞ்சியிலே பார்க்காத மாதிரி நடத்துறது, இதெல்லாம் மனித இயல்பு. இது தெய்வத்தின் இயல்பு அல்ல, இது மனித இயல்பு. மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நான் உங்களெல்லாம் தெய்வமா கருதுறேன், நான் கடவுள் தானே, கடவுளாக தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்போ நீங்க அந்த நிலையில தான் இருக்கணும். அந்த நிலையில இருக்கும் போதே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த வேதனைகளும் அந்த உபத்திரத்தையும் அந்த அவமானத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு அதை கேட்டுட்டு இருக்கும்போது போக போக அப்படியே சகிப்புத்தன்மையோட எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம எந்த இதுவும் பண்ணாம அப்படியே அமைதியா இருந்தோம்னா அது போக போக அந்த சகிப்புத்தன்மை மூலியமா அன்பு ஜாஸ்தியாகி அந்த அன்பு அளப்பரியா அன்புமா ஆகி மனசு சுத்தமாகும். இது இந்த மூணு வழிகளை தான் எளிமையா வேதத்துல குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அதுலயும் ரொம்ப சுலபமான வழி, யாராவது நிந்திக்கிறவங்களை நம்ம என்னைக்குமே பக்கத்துல வச்சுக்கிறது. நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிற அனுபவம் பார்த்தாலே தெரியுது. அப்படி இருந்தாலே இன்னையோட அவங்கள கடவுளா நீங்க பாத்துருக்க, கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு என்னை திட்டுறதுக்காக, என் மனசை சோதிக்கிறதுக்காக, என் பொறுமையை சோதிக்கிறதுக்காக. பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கு. சமாய தயாய பிரேமனாய வசிக்குரிய ஜெகத் சர்வம். இதுதான் வேதம் சொல்லுது. மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவத்தினால, கருணை உள்ளத்தினால, கருணை பாவத்தினால, அளப்பரியா அன்பால இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தலாம். அன்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதிகாரத்தினால் இல்ல, பணத்தினால் இல்ல, உடல் பலத்தினால் இல்ல, குஜ பலத்தினால் இல்ல, அகங்காரத்தினால் இல்ல, அன்பால அன்பால அன்பால. இன்னைக்கு நிறைய மகா சங்கல்பத்தை நிறைய என்னோட பிரிய கோவிந்த் வாசிச்சிருந்தாலும் இதெல்லாம் நான் இதெல்லாம் இந்த மகா சங்கல்பம், இந்த சேவைகள், இந்த ஆன்மீக பயிற்சிகள், இந்த கட்டுமான பணிகள், இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் என்னோட அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்போட சக்தி. எனக்கு பெரிய சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, 4 கையில நான் இல்லை, நீல வண்ணனா நீல கலர்ல எல்லாம் உங்களுக்கு காட்சியெல்லாம் கொடுக்கல. ஆனா என்னோட அன்போட சக்திய உங்க எல்லாத்துக்கும் உணர்த்திட்டு இருக்கேன். அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அன்பாலதான் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது, அன்புக்காலதான் படைக்கப்பட்டது, அன்பாலதான் அதை அடைய முடியும், அன்பாலதான் அந்த மாயையும் கடக்க முடியும். அன்பு 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 அன்புக்காக அந்த அன்புல நீங்க இருக்கணும். அதுதான் இன்னைக்கு சொல்றேன். அசக்த புத்தி சர்வத்திர சிதாத்மா விகத ஸ்பிரியா.
நைஷ்கர்மிய சித்தினா பரம சந்நியாசேன அதிகச்சதி. மோட்ச சந்நியாச யோகத்துல 18வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா அதை சொல்றாரு. உண்மையா உங்க மனசை உங்க கட்டுப்பாடுக்குள்ள, உங்க மனசுக்கு நீங்க ஆசான் ஆகணுங்கிறார். ஆசான்னா யாராவது ஒருத்தர் ஒரு சிஷ்யன், குருன்னா ஒரு சிஷ்யன் குரு பேச்ச கேட்கணும். ஆசானா ஒரு அடிமையா இருக்கக்கூடியவர் கேட்கணும். உங்க மனசை உங்க ஆத்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். இப்ப மனசோட கட்டுப்பாட்டுல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உலக ரீதியான வாழ்க்கையில மாயையில நீங்க சிக்கிப்பீங்க. அதுவும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மாயையோட வேலையே எல்லாத்துக்கும் எல்லாம் தீங்கும் கொடுத்து தற்காலிகமா கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை கொடுத்து நிரந்தரமா துக்கத்தை கொடுத்து கடவுள் பக்கத்திலேயே வர வைக்கும். ஏன்னா கடவுளை மறந்துட்டு போயிருப்பீங்க, கடவுள் பக்கத்துல வர வைக்கிறதுக்கு மாயையே உதவி செய்யுது. ஆனா அது நிரந்தரம் இல்லை. எப்போ உங்க மனசு அசக்த புத்தி சர்வத்திர, இந்த புத்தி இப்ப மனசு இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா, அந்த எண்ணங்களை எப்படி செயல்படுத்தணும்ன்றது புத்தி, இங்கிலீஷ்ல இன்டலெக்ட்னு சொல்லுவோம். அது ஆன்மீக புத்தியா மாறணும். உலக ரீதியான புத்தியா மாறக்கூடாது. ஆன்மீக ரீதியான புத்தியா மாறி அந்த எண்ணங்களை நீங்க செயல்படுத்தும் போது ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் நீங்க வச்சிருக்கிற அந்த பற்றுதலை எடுத்து அது மேல தெய்வீக பற்றுதலை வைக்கிற அளவுக்கு மனசு புத்தி வேலை செய்யணும். அது வேலை செய்யும் போது ஜிதாத்மா விகதஸ்பிரகா, கிருஷ்ணா சொல்ற ஜிதாத்மா விகதஸ்பிரகானா எந்த ஒரு ஆத்மா உண்மையா ஆத்மாவோட கட்டுப்பாடுக்குள்ள அந்த மனசு இருக்கோ, அந்த மனசு அதுக்கப்புறம் தெய்வ மனசு, கடவுளோட மனசு அப்படிங்கிற அது நடந்தா என்ன ஆகும்? நைஷ்கர்மிய சித்தினா, அவங்க உண்மையா நிஸ்வார்த்த கர்மானா தன்னலமற்ற சேவை. தன்னலமற்ற சேவையை கூட எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. என்ன இந்த எதிர்பார்ப்பு இல்லைங்க, நான் தான் செஞ்சிருக்கேன், அங்கேயும் ஒரு நான் இருக்கேன், நான் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க, பாராட்டு வேண்டாங்க, எனக்கு அந்த நோட்டீஸ்ல எல்லாம் பேர் போட அப்படின்னா பேர் போடுங்கன்னு அர்த்தம். பேர்லாம் போடாதீங்க, அதெல்லாம் சொல்லி காட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் தன்னலமற்ற சேவையிலையும் ஒரு தன்னலம் இருக்கு. அதையும் கடந்து சுயத்தை உணர்ந்த சுயனுக்கே சேவை. அது என்னன்னா கடவுளுக்கு சேவை செய்றார் ஒவ்வொரு வடிவம் மூலியமா. இதுதான் உயர்வான நிலை. இதுதான் நைஷ்கர்மிய சித்தினா, நிஷ்காமிய கர்மம். இதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அந்த சித்தி, அந்த உணர்வு நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா பரம சந்நியாசேன அதிகச்சதி, உயர்வான நிலைய நீங்க இந்த மனித வடிவம் மூலியமா இந்த பிறப்பின் நோக்கத்தை உங்களுக்கு புரிஞ்சிடும். அது வரைக்கும் இப்ப பண்ணக்கூடிய பக்தி எல்லாம் ஒரு விதத்துல சாதனா பக்தி தான், கேட்கக்கூடிய பக்தி. கடவுள் கிட்ட போய் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கல, அது கொடுத்தா நான் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அது கொடுத்தாதான் இதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல வியாபாரம், இதெல்லாம் இந்த பூஜை பண்ணா, இந்த யாகம் பண்ணா, அது பண்ணா, அதெல்லாம் பண்ணலாம். இது அடிமட்ட பக்தி. படியில 3 படியில முதல் பக்தி சாதனா பக்தி. பயிற்சிகள் பண்ணிட்டு கடவுள் கிட்ட கேட்கலாம், தப்பில்லை. அவர் தானே தாயும் தந்தையுமா இருக்க, எல்லாம் கேட்கலாம். ஆனா அடுத்த நிலை வந்து பாவ பக்தி. பாவ பக்தியில கேட்கறதுக்கு ஒண்ணும் தோணாது, கடவுளை எல்லா இடத்துலயும் அனுபவிக்க மட்டும் தோணும். பாவன இமோஷன், உணர்வு, அத எல்லா இடத்துலயும் அனுபவிக்கலாம். ஆஹா, இந்த வடிவத்திலையும் கடவுள் இருக்கார், இந்த வடிவத்திலும் கடவுள் இருக்கார், அனைத்தும் கடவுளே, அனைவருள்ளும் கடவுளே அப்படின்ற அந்த பாவ பக்தி. அதுல ஒரு 9 கட்டம் இருக்கு. அதுலயும் தாண்டி 3வது நிலை அனன்ய பக்தி. அனன்ய அப்படின்னு என்ன அர்த்தம்னா கடவுளை தவிர நான் காண்பதெல்லாம் கடவுள் மட்டுமே. அதுதான் நிலை, அதுதான் அளப்பறையா அன்பு. நான் கடவுளை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன், கடவுளோடு தான் பேசிட்டு இருக்கேன், கடவுள் தான் என் மூலியமா பேசிட்டு இருக்காரு, கடவுள் தான் இன்னொருத்தரோடு இருக்கார். தாய் தந்தை மனைவி கணவன் உற்றார் உறவினர் குழந்தைங்க எல்லாமே கடவுள் கொடுத்த பிரசாதம் தான். எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆத்மா, அந்த உயிர் இருக்கு, அந்த பிராணம் இருக்கு, அது யாரும் இல்லை, பரமாத்மாவோட அங்கம் தான் அப்படின்ற எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கக்கூடிய அந்த நிலை. நீங்களே சொல்லுங்க, கடவுளை கோயில்ல மட்டும் பார்த்தா கடவுளை அவ்வளவு சந்தோஷப்படுவார், அலங்காரப்படுத்தலாம், பூஜைகளை கொடுக்கலாம், புரஸ்காரங்கள் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. கோயில் நம்ம வீட்லயும் தினம் பூஜை பண்ணும் போதே அவ்வளவு திருப்தி அடையக்கூடிய கடவுள் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்தா கடவுள் எப்படி திருப்தி அடைவாரு, எப்படி இருக்கும் அவரு. இந்த குழந்தை, இந்த 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 என் மகன் என் மகளோ எல்லா இடத்துலயும் என்ன பாக்குறாங்க, எல்லாத்துக்கும் என்ன பாக்குறாங்க. இதுதான் கடவுளை உங்ககிட்ட வர வைக்கும். நீங்க கடவுள் கிட்ட எங்க போக வேண்டாம். உங்க இந்த நிலை வந்துடுச்சுன்னா கடவுளே உங்களை தேடி வருவார், உங்களை உள்ள இருந்தே அந்த ஞானத்தை கொடுப்பார். ததாமி புத்தி யோகம். இந்த ஆன்மீக பயிற்சியிலே ஈடுபட்டு தீசம் சததம் யுக்தானா பஜதம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தமையேன பிரபயந்திதை.
விபூதி யோகத்துல 10வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அன்றாட ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு இருங்க, பூஜை பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, சொற்பொழிவை கேளுங்க, குரு கிட்ட ஆசிரமத்துல இருங்க, நாமத்தை எழுதுங்க, நாமத்தை சொல்லுங்க, பாராயணம் பண்ணுங்க, ஏதோ ஒரு நினைப்பிலேயே இருங்க, எல்லாத்துலயும் கடவுளோட நினைப்பிலேயே இருங்க. ஒரு நாள் அதுக்கு உண்டான பலனை உள்ள இருந்தே என்னை அடையக்கூடிய அந்த அறிவை, என்னை அடையக்கூடிய அந்த புத்தியை நானே உள்ள இருந்து வழங்குவேன். அதுதான் அனுகிரகம். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, யாரும் கொடுக்க வெளியில இருந்து யாரும் பேச தெரியல, இந்த சாய் கூட வெளியில இருந்து பேச தெரியல. ஒரு நாள் உள்ள இருந்தே நீங்க உங்க அனைத்தும் கடவுளோட வடிவம் தான். உள்ள இருதயத்துல பரமாத்மா இருக்காரு. எல்லாமே கரைக்கால் அப்படியே அதான் சொல்றாங்க. அவர் வானத்துல இருக்கான்னு சொல்றாங்க, பூமியில இருக்கான்னு சொல்றாங்க, கோயில்ல இருக்கான்னு சொல்றாங்க. சொல்றாங்க வானத்தான் என்பார் மற்றும் ஒரு கோன் தானத்தான் என்பார் அப்படின்னு. மெய்யொளி சேர கண்டத்தான் என் நெஞ்சே தானே என்பார், என் நெஞ்சு தானே என்பார். காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, என் நெஞ்சுக்குள்ளதான் அந்த பரமேஸ்வரர் இருக்காரு, என் நெஞ்சுக்குள்ள இருக்காரு. அதனால இந்த 3 விஷயம் கண்டிப்பா மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும்? இன்னைக்குமே தெய்வ நினைப்பிலேயே எல்லா ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கணும். குரு சாஸ்திரங்களை சொன்னதை கடைபிடிக்கணும். இல்லையா உங்களுக்கு கூட நடக்கக்கூடிய மன அனுபவங்களை நீங்க இன்னைக்குமே சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உபத்திரம் பண்ணாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். உபத்திரம் யாராவது பண்ணாலும் அவங்களை மதிச்சு மறக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கணும். இப்பவே நீங்க கடவுளை நெருங்கிட்டு இருக்கீங்க, மனசு சுத்தமாயிட்டு இருக்குன்றதுக்கு அதுதான் அறிகுறி. அந்த நிலையை நீங்க ஒவ்வொருத்தரும் அடையணும். 3வது அனன்ய பக்தின்னு சொல்றது கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரிவார். அந்த நெற்றிக்கண் பார்வையை அவர் கொடுத்துருப்பார். நெற்றிக்கண் மூலியமா இந்த 2 கண் மூலியமா பார்க்கும்போது எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த துக்கமும் இல்லை, அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இல்லை, அதுக்கப்புறம் எந்த வருத்தமும் இல்லை, அதுக்கப்புறம் எந்த தற்காலிக இன்பமும் இல்லை. நிரந்தரமான பேரின்பம் பரமானந்தம் தான், பரமானந்தம் தான். அததான் நம்பிக்கை மூலியமா அதை கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை தான். அதுதான் மீராபாய்க்கு சின்ன அவங்க அம்மா குழந்தையில கிருஷ்ணரை கொடுத்தாங்க, ஒரு விக்கிரகத்தை கொடுத்தாங்க. இதுதான் உன் கணவர் அப்படின்னு அந்த குழந்தை 4 வயசு குழந்தைகளுக்கு சொன்னாங்க. மீராக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணா கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணேன். இந்த நம்பிக்கை ராணியா மகாராணியா இருந்து கூட, இளவரசியா இருந்து கூட அது அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே கடைசியில 47வது வயசுல கிருஷ்ணனை பார்த்தாங்க. கிருஷ்ணன் சொன்னார், நீ என்னோட மனைவி தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணன் ஆட்கொண்டார், அவர் ஐக்கியமாயிட்டாங்க. எல்லாமே நம்பிக்கை. சூரதாஸ்க்கு கண்ணு தெரியறது இல்லை, ஆனா கண்ணன் தெரியுமா? நம்பிக்கை. ஒரே ஒரு தடவை கிருஷ்ண தரிசனம் கிடைச்சு கூட, பிறவியில பார்வை இல்லாத கூட ஒரு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சு கூட சூரதாஸ் என்ன சொல்றாங்க, உங்களை பார்த்து இந்த கண்ணால இந்த உலகத்துல யாரையும் பார்க்க கூடாது அப்படின்னு அந்த வரத்தை கேட்டுட்டார். அது மட்டும் தான் பார்த்தேன். அவர் கண்ண முன்னாலே கிருஷ்ணன் தெரியுமா? ஆனா கண்ணும் தெரிஞ்சு கிருஷ்ணனும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணனும் தெரிஞ்சா ரொம்ப இதுதான் நிலை. இந்த நிலை நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வருது. பிரகலாதன் 5 வயசு குழந்தை 27 முறை அவரோட தகப்பனார் அவன் சொந்த பையனையே கொல்றதுக்கு முயற்சியில பண்றார். என் நாமத்தை சொல்லு அப்படிங்கிறார். அந்த பையன் சொல்றான், நாராயண நாமத்தான் என் வாயில வருதுப்பான்னு என்ன பண்றான். அவ்வளவு முயற்சிகள்ல ஈடுபட்டு கூட கொல்ல முடியல. பிரகலாதனும் எனக்கு அவ்வளவு 27 முறை கொலை முயற்சி நடக்குது. சொந்த பையனை நெருப்புல தூக்கி வீசுறாங்க, சர்ப்பத்துக்கு கொடுக்கறாங்க, மலையில இருந்து உருட்டுறாங்க, தண்ணியில மூழ்கடிக்கிறாங்க, மரணமே நெருங்குற. ஒரு முறை கூட பிரகலாதன் என்னை காப்பாத்துங்க நாராயணா அப்படின்னு கேட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? அப்ப சொல்றாரு பிரகலாதன், எனக்குள்ள இருக்கிற நாராயணனுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் எதுக்கு காப்பாத்துங்கன்னு தனியா கேட்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதையும் மீறி அவங்க தந்தை இந்த வயசுல ஏன் இவ்வளவு பக்தி பண்ணிட்டு இருக்கு? 5 வயசு குழந்தைக்கு இவ்வளவு பக்தி வேணுமா? ஒரு 60 வயசுக்கு அப்புறம் தலை கரைச்சதுக்கு அப்புறம் பக்தி பண்ணா போதுமே. இப்ப எல்லா குழந்தைகளுக்கும் நீங்களாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. பிரகலாதனோட சரித்திரத்தை பார்த்தாலே தெரியும், வயசு பக்திக்கு வயசே கிடையாது. அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த தெய்வீக நற்பண்புகளை கொடுத்துட்டே இருந்தாதான் தெய்வ வயலுக்கு அந்த குழந்தைகள் போகும். அவங்க தன்னலமற்ற சேவையிலையும்
நல்ல அளப்பரிய அன்புல ஈடுபடுவாங்க. வெறும் பொருள் ரீதியான ருசியை மட்டும் அந்த உத்தேசத்தை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க காலப்போக்கில் அந்த பொருளை ஈட்டுறதுலயே போய் தாய் தந்தையை கூட மதிக்காம போயிடுவாங்க. அந்த குணங்களை அவங்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ அந்த பிரகலாதனோட தந்தை இரண்யகசிபு கேட்கும் போது பிரகலாதன் சொல்றான், நாளைக்கு நான் இருப்பேன்ற நிச்சயத்தை நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு 5 வயசு தான் ஆகுது. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்ற நம்பிக்கையை நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா? இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? உண்மையா யாராவது கொடுக்க முடியுமா? கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியுமா? பொருளுக்கு வேணா கொடுக்கலாம், உயிருக்கு கொடுக்க முடியுமா? எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலையும் மரணம் நெருங்கலாம். இந்த லோகமே மிருத்யு லோகம். இருக்கிற வரைக்கும் கடவுளோட நினைப்புலேயே இருக்கும் போதே கடவுளோட உணர்வுலேயே வாழ்ந்து போறதுதான் பெரிய நிலை. அந்த நிலைய பிரகலாதன் தன் தந்தைக்கு உணர்த்துறது. அதனால நான் பிறந்ததுல இருந்து நாராயண நாமத்தை நித்தியம் சொல்லிட்டு இருக்கேன், இடைவிடாம சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் உயர்வானது. அப்போ உங்க அப்பா சொல்றாரு, எல்லா இடத்துலயும் நாராயணன் இருக்கானா? இருக்க. தூணிலும் இருக்கான், தூணிலும் இருப்பான், தூணிலும் இருப்பானா? இந்த தூண்ல இருக்கானா? பிரகலாதனோட நம்பிக்கை நரசிம்ம அவதாரம் அந்த தூணில இருந்து வருது. நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை, நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான். இன்னைக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒரு 5 விதமான சேவையில ஈடுபடணும். என்ன சேவை தெரியுமா? இதுதான் வேதம் சொல்லுது. முதல்ல யக்னம்னு சொல்றது, யக்னம் தான் தியாகம்னு சொல்றது. இந்த நம்பிக்கையில நீங்க இந்த சேவைகள்ல ஈடுபட்டு இருந்தாலே நீங்க உண்மையா மோட்சம் அடைஞ்சிடலாம். முதல்ல சொல்றது உண்மை பூத்த யக்னம். பூத்த யக்னம்னா இந்த இருக்கக்கூடிய ஜீவராசிகள், இன்னைக்கு நாய் இருக்கு, பசுமாடு இருக்கு, சின்ன குருவிகள்லாம் வருது, பூனை இருக்கு, இது எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உணவை கொடுக்கணும். நிறைய பேர் கொடுப்பீங்க. பூனைக்கு பால் கொடுக்கலாம், நாய்க்கு ஒரு உணவை கொடுக்கலாம், பசுமாடுகளுக்கு ஒரு கட்டு புல்லை கொடுக்கலாம், கீரையை கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு ஒரு தானியத்தை, சிறுதானியத்தை, பறவை வகைகள் கொடுக்கலாம். இது பூத்த. 2வது மனுஷ யக்னம். இந்த மனுஷ யக்னம்னா நம்ம பண்ணக்கூடிய நாராயண சேவை. வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு, தேடி போய் கஷ்டப்படுறவங்களுக்கு, தரித்திர எல்லாமே கடவுள் தான். ஒண்ணு லட்சுமி நாராயணா, தரித்திர நாராயணன். தரித்திர நாராயணங்களுக்கெல்லாம் தேடி போய் நம்ம ஏதாவது ஒரு உதவியை பொருள் மூலியமா, பொருள் உதவியோ இல்ல ஆறுதலோ, ஏதோ ஒரு உணவோ, ஏதோ உடையோ, ஏதோ ஒரு சேவையை நித்திய ஜனமும் பண்ணணும். இது மனுஷ யக்னம். அதை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பரோத்காரம்ன்றோம், தன்னலமற்ற சேவை. மானிட சேவையே மகேசன் சேவை, நர சேவையே நாராயண சேவை. அந்த உதவி தினமும் நடந்துட்டு இருக்கும். நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுவேன், என்னோட பிறந்த நாள் மட்டும் தான் பண்ணுவேன், ஏதோ ஒரு உற்சவம் பண்ணும்போது பண்ணுவேன், ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் சொன்னா மட்டும்தான் பண்ணுவேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கட்டாயத்தினால பண்ணக்கூடாது, கருணையால பண்ணணும். ஒவ்வொரு நாளும் கருணை. இதை பண்ணாலே துக்கம் வராது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஈடுபாட்டுல ஒரு 10 பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒரு 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 குழந்தைய படிக்க வைக்கணும், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஏழை குழந்தைகளுக்கு. இது எல்லாமே கடவுளோட வடிவம் தான், எல்லாமே நாராயணன் தான். அந்த இது பண்ணணும். இது மனுஷ யக்னம். 3வது பிரம்ம யக்னம். இது ரொம்ப முக்கியம். ஒரு 1/2 மணி நேரமாவது இது வேதாந்தங்களை, ராமாயண, மகாபாரத, பகவத்கீதை, பாகவதத்தை படிக்கணும். அது மூலியமா ஒரு புரிதல் கிடைக்கும். இல்ல படிக்க முடியலன்னா யூடியூப்லயாவது ஏதாவது குரு பேசுறத கேட்கணும், இல்ல குருவாயிரத்துக்கு வரணும். இது ரொம்ப முக்கியம். பிரம்ம யக்னம்ங்கிறது கடவுளை அடையிறதுக்கு இந்த சொற்பொழிவுகளை, இந்த அருள்மொழிய, அமுதமொழியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் தினந்தோறும். நான் சொல்றது வாரத்துக்கு, எங்களுக்கு வாரத்துல தாங்க டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் டைம் சரியில்லாம போயிடுச்சுன்னா வாரம் ஃபுல்லா கலந்துட்டு இருக்கணும். டைமை ஒழுங்க பயன்படுத்தலைன்னா டைம் சரியில்லாம ஆயிடும். அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட தான் இருக்கணும். இது 3வது யக்னம், பிரம்ம யக்னம். 4வது யக்னம் தெய்வ யக்னம், திரவிய யக்னம். திரவிய யக்னம்னா இதுதான் நம்ம ஹோமம் வளர்க்குறோம். அக்னி மூலியமா ஹோமம் வளர்த்து ஹோமகுண்டத்துல எல்லா ஆகுதியும் கொடுத்து அக்னி ஸ்வாஹா, அக்னி பத்தினி ஆவாகனம் பண்ணி எல்லா தேவர்களுக்கும் அந்த அதையும் நிறைய இன்னைக்கு தெரியாம இந்த பாலையும் இந்த நைவேத்தியம் போய் தீயில போடுறீங்களேன்னு கேட்குறாங்க. அது போய் போட்டா அந்த அனுகிரகத்தினால பல மடங்கு வரும். மழை பெய்யறதுனால, இயற்கை பஞ்சபூதம் பிரசன்னமாகிறதுனால பல மடங்கா வரும். இந்த உள்ளர்த்தத்தை சொல்லணும். நிறைய இது கொஞ்சம் கடினமானது தான் இந்த 4வது. ஏன்னா கிரக பிரவேசம் மட்டும்தான் ஹோமம் பண்ணுவோம், அந்த அன்னைக்கு மட்டும்தான் ஏதாவது நடக்கும். ஏதாவது விசேஷ நாட்கள்ல எங்கேயாவது யக்ன சங்கல்பம் இருக்கும், யாகம் இருக்கும், அவ்வளவுதான்.
அஞ்சாவது பித்ரு யக்னம். நம்மளோட முன்னோர்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியாவது வைக்கணும். சும்மா போட்டோ மட்டும் மாட்டிட்டு வச்சிருக்கா போதாது, வருஷம் வருஷம் அதை பூஜை பண்ணா மட்டும் போதாது. இந்த வம்சாவளியில இந்த பரம்பரையில வளர்ந்துருக்கேன், நீங்க உங்களோட பித்ருலோகத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. முன்னோர்களுக்கு இந்த வம்சாவளியில வளர்ந்து அது இந்த உடம்பை கொடுத்த தகப்பனாரா இருக்கலாம், பாட்டா முப்பாட்டனா இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்கும் இந்த பித்ரு யுகத்தை கண்டிப்பா பண்ணணும். 5 விதமான யக்னம் ஒவ்வொரு நாளும் பண்ணணும். டெய்லி சமைச்சு படையில வைக்க வேண்டாம், ஒரு தண்ணியாவது வைக்கணும். நீங்க மேல இருந்து அருள் கொடுங்க, கடவுளை இந்த பிறவியில அடையணும், உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நீங்க உணராததை கூட இந்த சரீரம் மூலியமா நாங்க உங்களோட வம்சாவளியில உங்க மூலியமா தான் இந்த தேகம் கிடைச்சிருக்கு. ஆத்மாக்கு தாயும் தந்தை கடவுள் தான். ஆனா இந்த தேகம் உங்க மூலியமா தாய் தந்தை தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன் மூலியமா வந்திருக்கு. அந்த பரம்பரைக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த பித்ரு யக்னம், இந்த 5 யக்னத்தை பண்ண சொல்லுது. இந்த 5 யக்னம் பண்ணும்போதே நிறைய விஷயம் மாற்றமாகும். காலப்போக்கில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் சுத்தமாகி மோட்ச நிலையை அடையிறதுக்கு எல்லா விதத்திலையும் பயன்பெறுவீங்க. இதை நீங்க அன்றாட அந்த நம்பிக்கைக்கு இதெல்லாம் நம்பிக்கையில பண்ணணும். எதுவும் சுவாமி சொல்லிட்டாருன்றதை விட கட்டாயத்தினால இல்ல, ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, குறி சொல்றவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமோடு பண்ணணும். நான் இன்னைக்குமே சொல்றது என்னன்னா, யாரு ஒருத்தர் இந்த 4 விதமான சேவையில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு விரைவில் சீக்கிரமாகவே எண்ணங்கள் சுத்தமாகி கடவுளோட அனுகிரகம், அந்த மோகம் போய் மோட்சம் கிடைக்கும். இந்த 4 விதமானன்னா இன்னைக்கு எல்லாமே சொல்றது என்னன்னா, சேவை பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பணம் இல்லையே, பணத்துலேயே எல்லாத்துக்கும் அங்கேதான் பார்வையே இருக்கு. எண்ணங்கள் இருந்தாலே போதும், பணம் வரும், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த நம்பிக்கை இல்லை, அதனாலதான் பணம் வேலையா இருக்கு. அதனாலதான் சேவைகள்ல ரொம்ப 4வது ரேங்க்னு தெரியுதுல்ல, 4வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பணத்தை கொடுக்கறது. அப்படியே நிறைய செல்வந்தர்கள் அப்படியே இந்த காசோலையை கிழிச்சு கொடுப்பாங்க. வச்சுக்கோங்க, நல்ல காரியம் பண்றீங்க தானே, வச்சுக்கோங்க, கோயில் டொனேஷன். அப்படியே இதுதான் இருக்கிறதுலே கம்மியான சேவை. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அதுதான் பெரிய சேவை. அவங்க பேரை போஸ்டர்ல போட்டு இதுல அடிச்சு அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி, தப்புன்னு சொல்லல, அவங்களுக்கு பண்ண உதவிக்கு நம்ம உபகாரம் பண்றோம், அந்த மரியாதை கொடுக்குறோம், அதில் நான் கொச்சப்படுத்தல. ஆனா பணத்தை கொடுக்கறது தான் இருக்கிறதுலே கம்மியான சேவை. தன், அது முதல்ல 4வது நிலை. 3வது நிலை என்ன தெரியுமா? தன்னுன்னா உடலால கடவுள் கொடுத்த இந்த உடலை, பரோக்காரதம் இதம் சரீரம், இந்த உடம்பு சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, குடும்பத்தையும் கடந்து எல்லாமே கடவுளோட குடும்பம் தான் பார்த்து அனைவருக்கும் சேவை செய்யறதுக்காக தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உடம்பால செய்யக்கூடிய சேவை பணத்தால செய்யக்கூடிய சேவையை விட வசதி. இது 3வது ரேங்க். அந்த சேவையில் ஈடுபடணும். அதையும் தாண்டி 2வது நிலையில் இருக்கக்கூடியது மன். தன் மன். வெறும் உடம்பால மட்டும் சும்மா உழைச்சி சேவை பண்றது, அதுவும் பலன் தான். அதை தாண்டி மனசார, ஆஹா இன்னைக்கு சேவை பண்ற ஒரு வாக்கியம் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு 500 பேருக்கு நான் உணவு பொட்டலத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு 100 கர்ப்பிணி பெண்களுக்கு நான் போய் ஒரு சேவை வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. கடவுளின் வடிவமா இருக்கக்கூடிய இந்த மனித பிறவிகள் எல்லாத்துக்கும் எனக்கு சேவை. இந்த மனசார பண்றது, வெறும் ஒரு ஒரு கட்டாயத்துக்காகவோ ஒரு கட்டமைப்பில் இருக்கின்றதுக்காகவோ பண்றதை கடந்து மனசார பண்றது. இது 2வது நிலை, 2வது ரேங்க். முதல் நிலை தெரியுமா? ஆத்மார்த்தமா பண்றது. தன் மன் ஆத்மன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஆத்மார்த்தமா. இந்த ஆத்மா அந்த ஆத்மா செய்யறது எல்லாமே கடவுளோட வடிவம் தான் அப்படின்னு அந்த மனசை ஒருங்கிணைச்சு அந்த உடலையும் அந்த சேவைக்காக ஈடுபட்டு அந்த
கொடுத்த பணத்தையும் இது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் சம்பாதிச்சது இல்லை, என்னோட அறிவிலையும் திறமையாலையும் இருந்ததில்லை, நான் கடவுள் என் மூலியமா என் அறிவு திறமையெல்லாம் கொடுத்திருக்காரு, இன்னொருத்தருக்கு சேவை பண்றதுக்கு தான் கொடுத்திருக்காருன்ற அந்த நிலையில பண்ணணும். இந்த 4 யாராவது ஒருத்தர் பண்றாங்கன்னா சிறந்தவங்க, அவங்களுக்கு மோட்சம் சீக்கிரம் கிடைக்கும். இதுல 4ல ஏதாவது 1 பண்றாங்கன்னா கூட ரொம்ப அற்புதம், அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். வெறும் பணத்தை கொடுக்கறது கூட ஒரு சேவை தான். அந்த குணமாவது வந்திருக்கேன், பணத்தை வச்சு சேர்த்து வச்சு அந்த இருக்கிறதுக்கு கொஞ்சம் குணமாவது இருக்கேன், பணத்தை தான தர்மம் பண்றதுக்கு, அதே அற்புதம். பணத்தையும் கொடுத்து உடல் மூலியமாவும் சேவை செஞ்சு, அதுவும் மனப்பூர்வமா செஞ்சு ஆத்மார்த்தமா செய்யும் போது இதுதான் மோட்சத்துக்கு எளிமையான சுலபமான. ஸ்கந்த புராணம் சொல்லுது, புனித பைபிள் சொல்லுது, புனித குரான் சொல்லுது, நீங்க சம்பாதிச்ச காசை உங்களுது நினைக்காதீங்க, கடவுள் கொடுத்தது நினைங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்து சோகம் எது வேணா இருக்கலாம். நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், 10 ரூபாவை தான தர்மம் பண்ணுங்க. உங்ககிட்ட 100 கோடி இருக்கலாம், அந்த ஒரு 10% தான தர்மம் பண்ணுங்க. இல்லைன்னா இது 90% போயிடும். நான் சொன்னேன், எங்க சொன்னாரு ஓடி போயிடலாம் அந்த ஆளுக்குன்ற மாதிரி ஓடி போயிடும். எங்க எப்படி ஓடி போகும் தெரியுமா? கோர்ட்டு கேஸ் டாக்டர் ஃபீஸ்ல போயிடும். 90% நிக்கவே நிக்காது. அதுக்கப்புறம் கடவுள் கிட்ட போய் அப்படி கஷ்டம் வந்துடுச்சு, வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சு, ஒன்றும் நடக்கல அப்படின்னு புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொடுத்ததெல்லாம் ஒருத்தருக்கா கொடுத்தாங்க, உங்க அறிவு திறமை எல்லாமே கடவுள் கொடுத்ததுனால அங்கிருந்து சம்பாதிச்ச பணம் மட்டும் எப்படி உங்களுக்கு ஆக முடியும்? அந்த சொத்து அந்த பற்றுதல் போகணும். அதுக்கு எல்லாமே நான் பண்ண சொல்ல, தேவைக்கு மீறினதை. அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு, எது சுவாமி தேவை? தேவை வந்துகிட்டே இருக்கேன், நீண்டுகிட்டே இருக்கேன். அது தேவைக்கு மீறினதை சேவையில கொடுக்கணும். யார் ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிச்சு 10 ரூபாய் தான தர்மம் பண்றாங்களோ, 100 கோடி வச்சுட்டு 10 கோடி கொடுக்கல, அது அந்த 100 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தவர் கூட வசதி, உண்மை வசதி. எந்த அளவுங்கிறது முக்கியம் இல்ல, எந்த நிலையில பண்றாங்கன்றது முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். அததான் இந்த அன்பு மூலியமா நான் இங்க உணர்த்திட்டே இருக்கேன். இங்க எதையும் ஆரம்பிக்கும் போது ட்ரஸ்ட்ல பணம் இருக்காது. என்னோட அன்பின் சக்தி, நான் எதை சொன்னாலும் அந்த அதுக்கு உண்டான பணம் எல்லாம் வந்து முன்னாடியே பணத்தை கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரஸ்டீஸ் கூட என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த அந்த இது அந்த கடவுளை சார்ந்துதான் அனைத்தும் உள்ளதுங்கிறது உங்க மனசார நீங்க உணரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கைக்குண்டான ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிச்சிடலாம். பந்தர்பூர்ல மகா யோகி நாமதேவர் இருந்தார். நாமதேவர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. விட்டல் பக்தர்ல அற்புதமான நாமதேவர். அவரோட அபங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். விட்டல் நாராயண் பாண்டுரங்கனை நினைச்சு அவ்வளவு அற்புதமா பாடுவார். அந்த நாமதேவரோட தந்தை பேர் தாம செட்டி, அவரோட தாயார் பேர் கோனாபாய். அந்த நாமதேவர் சின்ன வயசுல, அவருக்கு 6 வயசு, சின்னதுல இருந்தே பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்திருக்கார். இன்னைக்குமே வீட்டுல நித்திய நாம சங்கீர்த்தனை, நாராயணனோட விட்டலோட பஜனையே பாடிட்டு இருப்பாங்க. இதே கடவுளோட உணர்வுலயே இருப்பாங்க. யாரு வந்தாலும் உபசரித்து அதிதி தேவோ பவாங்க, விருந்தோம்பல், எல்லாத்துக்கும் அற்புதமா அந்த சேவைகளை வர்க்காரின்னு சொல்லக்கூடிய விட்டல் பக்தர்களை, பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு அவ்வளவு பணிவிடைகள், அவ்வளவு சேவைகள், அவ்வளவு அன்னப்பிரசாத, அன்னதானம், அன்னத்தை தானம்னு கூட சொல்லக்கூடிய அன்ன சேவை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி செஞ்சக்கூடிய அவர் என்னைக்குமே அவங்க குல வழக்கத்துல எப்படின்னா, அவங்க வீட்டுல சமைச்சு வச்சதுக்கு அப்புறம் கடவுளை கிட்ட அந்த நெய்வேத்தியத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த பிரசாதமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்போ இது வரைக்கும் அவர் தந்தை தாமா செட்டி என்ன பண்ணுவாருன்னா, பாண்டுரங்க பண்டரிப்பூர் அந்த கோயில் கஷேத்திரத்துக்கு போய் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்க விக்கிரகத்துக்கிட்ட போய் அந்த உணவை வச்சுக்கிட்டு, அந்த பிரசாதத்தை வச்சுட்டு, நெய்வேத்தியத்தை வச்சுட்டு, நல்ல அந்த நெய்வேத்தியத்தை பகவானுக்கு ஊட்டிட்டு, அதை ஆவாகனம் பண்ணிட்டு, பிரசாதத்தை ஊட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பிரசாதத்தை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவார். அவங்களும் சாப்பிடுவாங்க. இது வருஷமா நடந்துட்டு இருக்கு. தினமும் நடந்துட்டு இருக்கு. 3 வேளையும் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துல அந்த தாமா செட்டி, நாமதேவரோட தந்தை, ஒரு சொற்பொழிவுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிடுறார். ஒரு 2 நாள் அந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் அவர் போயிட்டார். இப்போ அம்மா கோனாபாய் என்ன சொல்றாங்க, இது நம்ம ஜனமும் இந்த 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 சங்கல்பத்தை விடக்கூடாது.
அன்றாட கிடைக்கக்கூடிய இந்த ஆன்மீக பயிற்சி விடக்கூடாது. நீ போய் விட்டலுக்கு நம்ம பாண்டுரங்கனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு நாமதேவருக்கு சொல்றாங்க. கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் கிச்சடி, சப்பாத்தி எல்லாம் பண்ணி அது எல்லாத்தையும் கொடுக்குறேன். இதெல்லாத்தையும் கொடுக்குறேன். இது கொடுக்கும்போது போய் அவரை சாப்பிட வச்சுட்டு வான்னு சொல்லிடுறாங்க. பாருங்க, தாய் சொல்றாங்க 6 வயசு குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு நாராயணனை, அதாவது கடவுளை சாப்பிட வச்சுட்டு வா. இப்போ நாமதேவர் போறாரு. அங்க கோயில போய் இந்த பிரசாதத்தெல்லாம் வைக்கிறார். ஒன்னொன்னா வர்ணிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு பாயசம் விட்டலா, விட்டோபா, விட்டோபான்னு சொல்லுவாங்க. விட்டோபான்னா தாயின்னு அர்த்தம். விட்டோபா பாயசம் எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. இங்கே ரோட்டி சப்பாத்தி இருக்கு, இங்கே பாருங்க தொட்டுக்கிறதுக்கு இது இருக்கு, கிச்சடி இருக்கு, நல்லா ருசுவை விருந்து, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இந்த குழந்தை சொல்லுது. இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டே இருக்கு. சாப்பிட்றதுல உணவு தீர மாட்டேங்குது. அம்மா சொன்னது காதில் இருக்கு, சாப்பிட வச்சுட்டு தான் நீ வரணும். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, எல்லாம் வந்து போயிட்டே இருக்காங்க தரிசனே. ஆனா உள்ள உட்காந்து சாப்பிடு சாப்பிடு. இப்போ என்ன ஆகுதுன்னா நாமதேவர் அழுத ஆரம்பிச்சார். ஒருவேளை என் பக்தியில குறைபாடு இருக்கும், நான் எடுத்துட்டு வந்ததுனால சாப்பிடலையா? இது வரைக்கும் என் தந்தை எடுத்துட்டு வந்தாரே, என் தந்தை மேல உங்களுக்கு பிரியமா? இந்த குழந்தை மேல பிரியம் இல்லையா? என் அன்பு உங்களுக்கு புரியலையா? என் கருணை உன் மனசுல எட்டலையா? உன் மனசு கண் கடங்கலையா? உன் ஹிருதயம் கடோரம் ஆயிடுச்சா அப்படின்னு ஏங்குறாரு, அழுகிறாரு, பிடிவாதமா இருக்கார். அந்த நிலையில அவர் துடிச்சிட்டே இருக்கும்போது இப்படியே 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப அம்மா ஒருவேளை போய் சாப்பாடு கொடுத்துட்டு எடுத்துட்டும் வரல, என்னடா இது அப்படின்னு சொல்லி அம்மாவும் காத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்களும் உணவு சாப்பிடாம காத்து இப்படியே 6 மணி. இந்த ஏக்கத்தினால என்ன ஆயிடுதுன்னா, யாருக்கும் காட்சி கொடுக்காத அந்த விட்டல் சிலையிலிருந்து வெளியே வந்து இந்த ஏக்கத்தினால அந்த நம்பிக்கை சாப்பிட வச்சுட்டு தான் போகும். ஆனா அந்த பையனுக்கு தெரியாது, வெறும் சிலைக்கு முன்னாடி வைப்போம், வச்சுட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா குழந்தைக்கு அது தெரியல. அந்த பக்தி விட்டல் சாப்பிடாம நான் போகக்கூடாதுன்னு அந்த பசியும் தாண்டி அந்த ஏக்கத்துல கண் கலங்கி அழுது அழுது ஏங்கி ஏங்கி கதறி வரும்போது விட்டல் அந்த உருவத்துல மனித வடிவிலேயே அந்த நாராயணன் பெருமாள் வந்து அந்த உணவத்தை சாப்பிட்டு நாமதேவருக்கும் ஊட்டி விடுறாரு. உணவு தீர்ந்து போயிடுச்சு. இப்போ அம்மா கிட்ட அது வரும்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு விட்டல் அப்படிங்கிறாரு. எனக்கும் கொடுத்தாரு. இவங்களாம் நம்ப முடியல. என்ன இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லையே. போய் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துருவோம். வீட்டெல்லாம் அப்படி தானே, வச்சவே எடுத்துருவீங்க. சிறுடி பாபாக்கு கட்டன் காப்பி பிடிக்கும் அப்படின்னு ஒரு பக்தருக்கு சொன்னேன். அதுலயும் ஒரு நாள் போன் பண்ணி கேட்டாங்க, நாட்டு சக்கரை போடணுமா இல்ல நீங்க எந்த சக்கரை வேணாலும் போடுங்க, உங்க மனசு சீனி மாதிரி இருந்தா சக்கரையே இல்லைன்னா கூட அவர் சாப்பிடுவாரு. வச்சவனே எடுத்துறாருங்க. கொஞ்ச நேரம் வச்சு உணர்வோட இன்னைக்கு விக்கிரகத்தோட கூட பேசலாம். அந்த உணர்வு வேணும். வெறும் அது சிலையா நினைச்சா சிலைனா, உணர்வோட நினைச்ச உணர்வோட இருந்து 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 பரிமாறும்போது நாமதேவருக்கு நடந்த அது அதிசயம். காட்சி கொடுத்து எல்லாத்தையும் அது அதிசயம். இந்த நம்பிக்கைக்கு உண்டான இந்த சின்ன கதையை, இந்த கருத்துள்ள கதையை எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்பிக்கை வேணும். நீங்களும் கடவுள் தான். சோறு அடைஞ்சிடாதீங்க. எல்லாத்துலையும் கடவுளை பாருங்க. கடவுளை கோயிலுக்குள்ளேயும் பூத்திரமுக்குள்ளேயே வச்சு கடவுளோட சக்தியை குறிக்கிறாதீங்க. அவர் பரபிரம்மம், சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ வியாபகர், அனைத்திலையும் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு வாயில சொன்ன மட்டும் போதுமா? எல்லா இடத்துல இருக்கணும். அந்த நிலையில நல்ல காரியம் செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஔவையார் சொன்ன மாதிரி 3 விஷயம். என் எழுத்து இயலே ஆத்திச்சூடியில சொல்றாங்க. இயல்வது கரவேல், உடையது விலவே. மனசை புண்படுத்துற மாதிரி யார்கிட்டயும் பேசுறாங்க. சத்தியம் புரியார், பிரியம் புரியார். சத்தியத்தை பேசினா கூட பிரியமா அன்போடு சொல்லு அப்படி. உடையது விலவே. அந்த மாதிரி யாராவது பேசினா கூட நான் சொல்லியிருக்கேன் சகிப்பு தன்மையோடு இருக்கணும்னு. ஆனா இருந்தாலும் உடையது விலவே. 2வது என் எழுத்து இகலே. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம், பாடம், கத்துக்கிட்டே இருக்கும்.
துக்கத்துக்கும் ஒரு பாடம் இருக்கு, கஷ்டத்துக்கும் ஒரு பாடம் இருக்கு, சுகத்துக்கும் ஒரு பாடம் இருக்கு. அந்த கற்கக்கூடிய விஷயத்த கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி அதை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நொடியும் ஒரு அனுபவம். அதே சமயத்துல இன்னொரு சொல்றாங்க, இயல்வது கரவே அப்படின்னா நல்ல காரியங்களை தான தர்மத்தை நிறுத்தவே கூடாது. எந்த சோதனை வந்தாலும் நிறுத்தவே கூடாது. அது பண்ணிட்டே இருக்கும். அது பண்ணிட்டே இருந்தாலும் எந்த சோதனையும் வராது, எந்த வேதனையும் வராது. கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன் எனக்கு துக்கத்தை கொடுத்தீங்க, இந்த மன அழுத்தத்தை கொடுத்தீங்க, இந்த உறவு ரீதியான பிரச்சனையை கொடுத்தீங்க, பண பிரச்சனையை கொடுத்தீங்களே, அந்த நல்ல காரியங்களை நீங்க நிற்காம நன்றி ஒருவருக்கு செய்தார்கள் நன்றி என்றும் தளர வளர்த்தேங்க தான் உண்ட நீரை தலையிலே தருதலால். ஒரு அற்புதமா சொல்றாங்க. இந்த தேங்காய் மரத்துக்கு கல்பவருஷம் சொல்லுவாங்க. தென்னை மரத்துக்கு, தேங்காய் மரம் தென்னை மரம், அதுக்கு அந்த காலில் அந்த வேர்ல தண்ணியை ஊத்துனா அது தலை மேல அந்த இளநியை கொடுக்குமா. அதுவும் எப்படி, எந்த இளநியை நம்ம அடுக்கான தண்ணியை ஊத்துனா கூட அது என்ன எப்படி கொடுக்கும், இளநி. கல்ப விருட்சம் மாதிரி அந்த தேங்காய் தண்ணியை நம்மளோட தாகத்தை தீர்க்கும். அந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்ய 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 அதுக்கு எல்லா தியாகத்தும் பண்ண 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 அது பல மடங்கா உங்களுக்கு வரும். இதுதான் சத்தியம். அதனால அந்த காரியத்தை எல்லாம் பண்ணணும். ரொம்ப அற்புதம், ரொம்ப சந்தோஷம். பணமும் கொடுத்து உடல் ரீதியான சேவையிலும் ஈடுபட்டு மனப்பூர்வமா அதுல நீங்க உங்களை இணைச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமா பண்ணும்போது சூப்பர் சூப்பர், அற்புதம் அற்புதம். இது பண்ணணும். இது பண்றீங்களான்னு பாருங்க. பண்ணலன்னு பண்ணணும், பண்ணலன்னு பண்ண வைப்பேன். அன்பால அன்பால. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.